அதே போல் ஆரம்பத்திலேயே நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது எழுதுவேன் பொது உடைமை பாடல்கள். அதுவே தமிழ் தொண்டாக மாறிடுச்சு. இப்போ சும்மா இருக்கும்போது பொது தொண்டு எழுதுவேன். பைபிள் படிக்கிற நேரம், பைபிள் பிரசங்கம் பண்ணுற நேரம், மீதி நேரத்தில் பொது பணியாக தமிழுக்காக சில தொண்டுகளை செய்கிறேன். அதுதான் நிறைய புக்குகளை விட்டுருக்கேன். அதில் இந்த புக்கு ஒன்று, பணம் பதவி இருந்தால் ஜாதி மதம் இல்லை. பாருங்க, நல்லா பாருங்க, இந்த புக்கு நல்லா பார்த்துக்குங்க. திருவள்ளுவரை போட்டிருக்கேன் படத்தில். ஆனால் அதை எழுதுனது அவர் இல்லை, நான் தான். ஏன்னா ஒரு நல்ல தலைவரில் போகிற தப்பு இல்லைன்னு போட்டிருக்கேன். என்ன இருக்கு? பணம் பதவி இருந்தால் ஜாதி மதம் இல்லை, இல்லையா? அப்ப இந்த சமுதாயத்துல அருமையான தேவ ஜனமே, ஜாதி மதம் இருக்கு. இங்க எங்க இருக்கு? என்ன இருக்குது? சாதி சண்டை நடக்குது, ஆணவ கொலை நடக்குது, இல்லையா? கீழ் ஜாதி பொண்ணை கொண்டு கட்டான்னு மேல் ஜாதிக்காரன் வெட்டுறான், குடும்பமா வெட்டுறான், இல்லையா? அப்படித்தான் இந்த இது நடக்குது. இந்த புக்கில் படிச்சீங்கன்னா, இது வந்து கவிதை நூலாக எழுதியிருக்கேன். இது வந்து கவிதை நூல் 5 பாராவாக இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா, 4 பாரா உலகத்தை பற்றி இருக்கும். கடைசி பாரா அதுக்கு தீர்வு இருக்கும். இந்த நாட்டில் உள்ளவங்க எத்தனையோ பேர் கவிதை எழுதியிருக்காங்க, கட்டுரை எழுதியிருக்காங்க, எல்லாமே எழுதியிருக்காங்க, இல்லையா? ஆனால் எல்லாத்துலேயும் குறை சொல்லுவாங்க. ஆனால் குறையை தீர்க்கறதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. மனுஷன் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி ஒழுக்கமாக இருக்க, என்ன வழி என்பதை சொல்ல மாட்டாங்க. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதேன்னுவாங்க. ஆனால் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் வாழ்கிறதுக்கு இவன் என்ன எப்படி வாழணும் என்பதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏன் கவிதையில் பிரச்சனையும் சொல்லுவான், பிரச்சனையை தீர்வதற்கு வழியும் சொல்லுவான். அதனால் இந்த சமுதாய அமைப்பின் பிரகாரம் பணம் பதவி இருந்தால் சாதி மதம் இல்லை. பெரிய பணக்காரனாக இருக்கான கீழ் சாதிக்காரன், ரொம்ப லோக்கலாக இருக்கிற ஜாதிக்காரன் பெரிய பணக்காரனாகிட்டா அவங்ககிட்ட எல்லா ஜாதியினரும் சம்மந்தம் பண்ணுறாங்க. ஏன்னா பதவி இருக்கு, பணம் இருக்கிறதுனால அவனை என்ன செய்கிறாங்க, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அந்த ஜாதியை தெரிஞ்சிருந்தும் அவங்ககிட்ட சம்மந்தம் பண்ணுறாங்க. அவன் ஒரு விளம்பரமான ஆளாக இருந்தால் அவன் போட்டாவை கையில் வச்சுக்கிட்டே திரிகிறாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்ததானே தீரல, ஏன்னா அவங்க பொழப்பு நடக்குது. ஆகவே இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பதவி இருக்கணும், பணம் இருக்கணும், அப்போ ஜாதி தானாக ஒழிஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும், இந்த சமுதாய அமைப்பில் பொருளாதாரத்தை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைச்சி எல்லாரும் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கும் போது இந்த ஜாதி மதம் சண்டை இருக்கவே இருக்காது. அப்போ சாதி மதம் ஒழியணும்னா சும்மா ஒழியவே ஒழியாது. என்னைக்கு பொருளாதாரம் எல்லாருக்கும் கிடைக்குதோ அப்போ தான் சாதி மதம் தானாக ஒழியும். நீ ஒழிய சொல்ல வேண்டியதில்லை, அதான் ஒழிஞ்சிடும். அல்லேலூயா. இதுதான் இந்த புக்கு. ஆனால் இதில் வந்து எத்தனை என் ஊழியமே இதுக்குள்ளே இருக்கு. என் ஊழியமாக என்ன சொல்லியிருக்காங்க, அதில் படமா இந்த பாருங்க, நான் படித்த பைபிள் காலேஜுடைய இது 4-5 பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், இல்லையா? ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன். ஆனால் பள்ளிக்கூடமே படித்ததில்லை, பைபிள் காலேஜ் நிறையா படிச்சிருக்கேன். இந்த பாருங்க, அந்த நாடோடி மக்கள் நரிக்குற மற்ற வைக்கல ஊழியம் செய்கிற பாராட்டுகள் இதுகள் நிறைய வாங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த புக்கு ஒவ்வொரு கவிதையும் 5 பாரா இருக்கும். ஒவ்வொரு கவிதையும் ஒரு சரித்திரமாக இருக்கும். ஒரு சரித்திரம், ஒரு உலகத்தவே உள்ளடக்கி சுருக்கமாக எழுதியிருக்கான். ஆனால் இது கவிதையாக இருக்கு, இசை போட்டால் பாட்டாக மாறும். அல்லேலூயா. அதனால் இது தமிழுக்காக செய்கிற தொண்டாய் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன்.